கிரெடிட் கார்டு வாங்குற ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு 100 பேர்ல கிட்டத்தட்ட 75 பேர் வந்து கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆகுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின். கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நீங்க கட்ட தவறிட்டீங்கன்னா மினிமம் 1.5% போடுவாங்க, பிளஸ் லேட் சார்ஜஸ் போடுவாங்க. 1.5% பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்க கணக்கு போட்டீங்கன்னா டெமினிஷிங்ல வந்து உங்களுக்கு 18% கிட்ட வந்துடும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி நீங்க தவணையை கட்டலன்னா அடுத்த வாட்டி கட்ட உங்க கழுத்தை வந்து நெருக்கிக்கிட்டே இருக்கும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் என்ன பணத்தை செலவு பண்றேன் அதை நான் எழுதி வச்சுக்கணும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபீஸ் கட்டுறேன், தேவையான வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறேன், அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து அது நல்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய வருமானத்துக்கு மீறி நான் எப்பப்போ செலவு பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்பப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டுவோம். கிரெடிட் கார்டை ஏன் பத்திரமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது உங்களுடைய சிபில் ஸ்கோரை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுங்க. அந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா நாளை பின்ன உங்க அவசரத்துக்கு ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கோ, இல்ல கார் லோன் வாங்குறதுக்கோ, இல்ல 2 வீலர் லோன் வாங்குறதுக்கோ கூட உங்களால முடியாது. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் சொல்றத கேளுங்க. 2-3 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அதுல இருந்து காசை இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாரு, இதோடைய கடனும் முடியாது, அதோடைய கடன் முடியாது. தொடர்ச்சியா ஒரு கடன் என்ற சூழல்ல அவங்க வந்து மாட்டிப்பாங்க. எது ஒன்றுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடையாது, கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அது பின்னாடி ஒரு பெரிய ஹிடன் சார்ஜஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஏன்னா இந்த ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு போடுற ஒரு தூண்டில். நீங்கள் அவங்கவுங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் எபிலிட்டி படி நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, there is no free lunch in this world. இப்போ வந்து கிரெடிட் கார்டுனாலே நிறையா பேர் பயந்து ஓடுறதுலாம் தெரியும். கிரெடிட் கார்டு வாங்கிடாதீங்க, லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அதையும் தாண்டி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிரெடிட் கார்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிரெடிட் கார்டை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது எப்படி சார்? சரி, வணக்கம் மதன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டுனா என்னன்ட்டு இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு 2000 வாக்கில் பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் அப்படின்ற கம்பெனி தான் வந்து முதல்ல வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிரெடிட் கார்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அமெக்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கிரெடிட் கார்டுனா ரொம்ப சிம்பிள். கடன் அட்டை. நான் வந்து கடன் வாங்குறேன், அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் வந்து செலுத்துகிறேன். அதுதான் வந்து கிரெடிட் கார்டோட பேசிக்ஸு. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான 2 விஷயத்துலங்க இயங்குது. ஒன்று வந்து சேர்ந்த ரிவால்விங் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன் ரிவால்விங் கிரெடிட்னா அவங்க வந்து 15லேருந்து 45 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண அந்த கிரெடிட் கார்டோட அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹1 கூட பிரச்சனையே வராது. ஆனால் இன்னைக்கு கிரெடிட் கார்டு வாங்குற ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு 100 பேர்ல கிட்டத்தட்ட 75 பேர் வந்து கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆகுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளினாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் கிரெடிட் கார்டை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு எப்படி கழுத்தை நெரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ தூரம் நல்லதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பயங்கரமாக வந்து உங்களுக்கு கழுத்தை நெரிச்சிடும். ஸோ கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட தவறிட்டீங்கன்னா மினிமம் 1.5% போடுவாங்க, ப்ளஸ் லேட் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ 1.5% பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 18% வந்துடும். ஸோ அது நீங்கள் ஃப்ளாட்டாக கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு டெமினிஷிங்கில் வந்து உங்களுக்கு 18% கிட்ட வந்துடும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி நீங்கள் தவணையை கட்டலன்னா அடுத்த வாட்டி கட்ட உங்கள் கழுத்தை வந்து நெருக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தால் கிரெடிட் கார்டு ரொம்ப நல்லது. ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் என்ன பணத்தை செலவு பண்ணுறேன் அதை நான் எழுதி வச்சுக்கணும், அதை எத்தனாம் தேதிக்குள்ளே கட்டினேன் அப்படின்றத எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு இருந்தால் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வாங்க தூண்டும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபீஸ் கட்டுறேன், ஒரு தேவையான வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறேன், அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து அதில் நல்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி நான் வந்து எங்கேயோ போவேன், திடீர்னு பார்ப்பேன், என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நைக் ஷூ 10,000 வாங்கியிருக்கான், நானும் நைக் ஷூ தான் வாங்குவேன். ரைட்டா, நான் வந்து அந்த ஹோட்டலில் போயிட்டு 20,000 டின்னர் சாப்பிட்றேன், நானும் அதை தான் போய் சாப்பிடுவேன். என்னுடைய வருமானத்துக்கு மீறி நான் எப்பப்போ செலவு பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்பப்போல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டுவோம். இந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் இல்லைன்னுவாங்க, இனிக்க பேசுவாங்க, அழகாக கொடுத்துருவாங்க. நீங்களும் அதை அழகாக வாங்கி பெருமைக்குன்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த செலவு பண்ண அமௌண்ட்டை திருப்பி கட்ட முடியலைன்னா அது உங்கள் கழுத்தை நெரிச்சு உங்களுடைய மொத்த இதையும் காலி பண்ணிடும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கிரெடிட் கார்டை ஏன் பத்திரமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது உங்களுடைய சிபில் ஸ்கோரை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுங்க. அந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா நாளை பின்ன உங்கள் அவசரத்துக்கு ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கோ, இல்லை கார் லோன் வாங்குறதுக்கோ, இல்லை 2 வீலர் லோன் வாங்குறதுக்கோ கூட உங்களால் முடியாது. அதனால் கடன் அட்டை ஈஸியாக இன்றைக்கி சுலபமாக கிடைக்குதுன்றதுக்காக வாங்கி கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளினாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலில் மாட்டி உங்கள் வருங்காலமே உங்களுக்கு முக்கியமான செலவுகளுக்கு வந்து பணம் இல்லாமல் இல்லை கடன் உதவி கிடைக்க முடியாமல் போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான். அதனால் எல்லா பேங்க்ஸுமே வந்து டைப்பில் இருக்காங்க.
ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிபில் ஸ்கோர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நீங்கள் ஒரு பேங்க்கில் வாங்கிட்டு இன்னொரு பேங்க்கில் நான் ஏமாற்றலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடியவே முடியாது. ஒரு இடத்துல தப்பு பண்ணி நீங்கள் டிஃபால்ட்டர் ஆகிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நீங்கள் டிஃபால்ட்டராக இருக்கும். அதுலேருந்து மீள்றது கஷ்டம். ஸோ என்னுடைய சின்சியர் ரிக்வஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தால் மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லைனா கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 lakh குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான ஒரு கிரெடிட் கார்டு ஒருத்தர் வந்து பேங்க்கில் வாங்கியிருக்காரு. அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கிரெடிட் கார்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து இந்த கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? அதாவது வந்து இவரோட பில்லிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி வருது கார்டோட பில்லிங் பீரியட். இவரோட சேலரி வந்து ஒரு 10ஆம் தேதின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? இது நார்மலாக ரொம்ப சிம்பிள் மதன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய கிரெடிட் கார்டு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவருக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து 20ஆம் தேதி ஜென்ரேட் ஆச்சுன்னா 10ஆம் தேதி பில் வரும், 30th சேலரி வரும். அப்போ அவர் என்ன பண்ணால் 20ஆம் தேதிக்கு வரைக்கும் என்ன செலவு பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை அவர் சேலரி வரும்போது பே பண்ணிட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ப்ளஸ் அவருக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் அதே அவர் வந்து அதை மாற்றி பண்ணிவிட்டு அவருடைய டியூ டேட் வந்து சப்போஸ் மாறி இருக்குன்னு பாருங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி இருக்கும், இவர் சம்பளம் 1ஆம் தேதி வந்துடும். நம்மளால் என்ன பண்ணுவாரோ 1ஆம் தேதி எல்லா காசும் செலவு பண்ணிடுவார். செலவு பண்ணிட்டு 10ஆம் தேதி கிரெடிட் கார்டு கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் சொல்கிற கேளுங்க. 2-3 கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அதுலேருந்து காசை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவார், இதோடைய கடனும் முடியாது, அதோடைய கடன் முடியாது. தொடர்ச்சியாக ஒரு கடன் என்ற சூழலில் அவங்க வந்து மாட்டிப்பாங்க. எப்போவுமே உங்களுடைய டேட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க, உங்கள் டியூ டேட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு நாள் கூட தள்ளி டியூ டேட்டை தாண்டி பே பண்ணாதீங்க. ஏன்னா என்னால் ஒரு ஃபிக்ஸட் டேட் சொல்ல முடியாது, ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாகவே ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்கள் பில்லிங் பீரியட் அண்ட் டியூ டேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு 30 நாள் உங்களுக்கு பில்லிங் பீரியட் இருக்கும், அதுலேருந்து ஒரு 10 நாள் டு ஒரு 5 நாள் வரைக்கும் டியூ டேட் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கார்டு வந்து ஒரு வரப்பிரசாதம். சப்போஸ் அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா the card will kill you an entire financial career, then you will be get screwed. ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேர் வந்து 3 கார்டு 4 கார்டுலாம் வச்சிருக்கலாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பர்சன் வந்து எத்தனை கார்டு வரைக்கும் வச்சிருக்கலாம்? சரி, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக பர்சனாக இருந்தால் நான் 10 கார்டு கூட வச்சுக்கலாங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஒரே ஒரு கார்டு ஒரு நல்ல லிமிட், என்னுடைய சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபான்னா ஒரு 5 லட்ச ரூபா லிமிட்டுக்கு ஒரு கார்டு வந்து போதும். நீங்கள் 10 கார்டு வச்சுக்கிற என்ன யூஸ் இருக்க போகுது? ஒன்றும் யூஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா மேலே உங்களுக்கு செலவு பண்ணதான் தூண்டும். சும்மா பர்ஸில் வேலெட்டில் பார்த்துக்கலாம். இப்போ வேலெட் கூட யாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எல்லா கிரெடிட் கார்டு யூபிஐலே வந்துருச்சு. அதனால் நீங்கள் 4-5 கிரெடிட் கார்டு வச்சுக்கிறதெல்லாம் வந்து யூஸே கிடையாது. நல்ல ஒரு கார்டு, ஒரே ஒரு கார்டு, நல்ல லிமிட் ஒரு 5 லட்ச ரூபா, உங்களோட சேலரி இன்ட்டு 5 டைம்ஸ் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கார்டில் வச்சுட்டு அதை வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தென் இட் வில் பி ஆல் ரைட். இப்போ அதே மாதிரி வந்து கிரெடிட் கார்டு நிறையா பேர் வாங்குறதுன்னா எதுக்கு வாங்குவாங்கன்னா, இது வந்து இப்போ வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பர்சன்டேஜ் குறையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த மாதிரி பொருட்களுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணலாம்? நான் ஒன்றும் சொல்கிறேன், there is no ஃப்ரீ லஞ்ச் இன் திஸ் வேர்ல்டு. எது ஒன்றுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடையாது, கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அது பின்னாடி ஒரு பெரிய ஹிடன் சார்ஜஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஏன்னா இந்த ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு போடுற ஒரு தூண்டில், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் ரொம்ப பேசினா அப்புறம் பேங்க்கை வந்து நான் மொத்தமாக குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் அவங்கவுங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் எபிலிட்டி படி நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, there is no free lunch in this world. இந்த உலகம் தோன்றது எக்கனாமிக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து யாருக்குமே ஃப்ரீ லஞ்ச் கிடையாது. எனிதிங் இட்ஸ் கெட்ஸ் ஃப்ரீ டு யூ, டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் a hidden agenda behind that. அதனால ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் ஆஃபர்ஸ் பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா பாருங்கள், பட் பின்னாடி என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. போய் தேவையில்லாத தூண்டில் போய் மாட்டி இறையாயிடாது. ஓகே சார், தேங்க்யூ. ரைட், தேங்க்ஸ்.